வெல்கம் டு aayiramarivom. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆல்ரெடி நம்ம தொடர்ச்சியாக வந்து டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஸோ ஃப்ரீ ஹோஸ்டிங் ஆட் பண்ணுறது, நேம் சேவர் ஆட் பண்ணுறது. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம என்ன செய்யலாம், இப்போ வந்து WordPress எப்படி நமக்கு ஒரு வெப்சைட் வந்து டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, ஃப்ரீயாக ஹோஸ்டிங் எடுத்தாச்சு. ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து என்ன செய்ய போகிறோம், அதாவது டொமைனுக்குள்ளே நம்ம ஒரு WordPress இன்ஸ்டால் பண்ண போகிறோம்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ரெண்டு வேயில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ப்ளக்இன், அதாவது இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நம்மளோட பேனல் ஆகிக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் WordPress-ஐ வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுக்குறது மூலமாகவும் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு வந்து இன்னொரு வே ஒன்று இருக்குது. ஸோ WordPress ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி, அதாவது WordPress ஃபைலை டவுன்லோட் பண்ணி அதை ஃபைல் சர்வரில் கொண்டு வைத்து ஃபைல் சர்வருக்குள்ளே போட்டு அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது நான் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறது வந்து இந்த, அதாவது ஃபைல் சர்வரில் நம்மளோட WordPress அதுக்குள்ளே நம்ம எப்படி ரன் பண்ணுறோங்கிறது சம்மந்தமாக அதில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கிளியராக, அதாவது அட்வான்ஸான சில ஆப்ஷன்லையும் நம்ம பார்த்துட்டு போகலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்கிறேன்னு தெரியுமா, ஸோ ஃபைல் சேவரை கொடுத்துக்குள்ள நான் இதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட டொமைன் நேம் லாகின் பண்ணதுக்கு பின்னால் இங்கே ஃபைல் சேவர், அதாவது ஃப்ரீ ஹோஸ்டிங் ஃபைல் சேவருக்குள்ள வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் டொமைன் அண்டிங்க இல்லாட்டி public.html அண்டிங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதான் வந்து உங்களோட டொமைன் வந்து பப்ளிக்காக காட்ட போகிறது. அதாவது நீங்கள் டொமைன் நேமை சர்ச் பண்ணும்போது ஷோ ஆக போகிற எல்லா விஷயமும் வந்து இந்த public.html-க்குள்ள சேவ் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து நான் என்ன செய்யணும் தெரியுமா, இதில் நம்ம என்ன செய்வோம், WordPress-ஐ மெனுவலாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து அப்லோடை கொடுத்துக்கிறேன். நான் கொடுத்ததுக்கு நான் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 GB வரைக்கும் அப்லோட் பண்ண இயலும். ஸோ இதில் நீங்கள் அதுக்கு முன்னால் WordPress போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கொள்ளணும். WordPress டவுன்லோடுன்னு சொல்லி அடித்தாலே ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு சைட் ஒன்று தருவாங்க. ஸோ அந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே டவுன்லோட் WordPress அண்டிக்கும் லேட்டஸ்ட் வெர்ஷன் வரும். ஸோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கு பின்னால் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன், நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ டவுன்லோடுக்குள்ளே WordPress ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்குது 5.6. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இதை அன்சிப் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து நீங்கள் அப்லோடை கொடுத்துக்கலாம். ஸோ அப்லோடை கொடுத்ததுக்கு பின்னால் இந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகுது. ஸோ ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்லோட் ஆகிடுது. என்னோடய ஃபைல் வந்து WordPress ஃபைல் அப்லோட் ஆகிடுது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அப்லோட் ஆனதுக்குனால ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், அல்லது ஜஸ்ட் அப்லோட் ஆனதுக்குனால ஆட்டோவாக இதாகிடும், ரீஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ இதில் வந்து என்ன செய்ய தெரியுமா, இதை வந்து ஃபஸ்ட்டு இது வந்து சிப் பண்ணி போட்டுருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இதுக்கு வந்து என்ன செய்யணும் தெரியுமா, இதில் கிளிக் பண்ணினாலே அல்லது இதில் மவுஸ் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ராக் வரும். ஸோ எக்ஸ்ட்ராக்கை கொடுத்தது பின்னால் இந்த இடத்துல public.html-க்குள்ள நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. பண்ணதுக்கு பின்னால் ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு public.html-க்குள்ள எக்ஸ்ட்ராக்ட் ஆகினதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபைல் வந்து, அதாவது வேர்ட் சிப் பண்ணிக்கிற ஃபைலை வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்பேஸ் 10 GB தான் தந்துருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம செய்ய போகிறோம், டிலீட் பண்ண போகிறோம். இது தேவையில்லை, இப்போதைக்கு நான் டிலீட்டை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அன்சிப் பண்ண எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் வந்து இங்கே WordPress-ன்னு சொல்லியிருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணால் தான், இதை நீங்கள் ஓப்பன் பண்ணால் தான் இதுக்குள்ளே ஃபைல் தான் வந்து நமக்கு வந்து WordPress-ல மெயின் ஃபைல். ஸோ இதை என்ன செய்யணும் தெரியுமா, நீங்கள் முன்னுக்கு வந்து மூவ் பண்ணணும். ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து இதில் ஒரு செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் இதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் கொப்பியை கொடுத்துங்க. கொப்பியை கொடுத்துட்டு ஸோ பேக் வந்தீங்க. பேக் வந்து public.html-க்குள்ளே வாங்க. HTML-க்குள்ளே வந்துட்டு ஸோ நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ண ஃபைலை நம்ம என்ன செய்ய இங்கே மூவ் பண்ண போகிறோம். ஸோ மூவ் பண்ணுறது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிப் போர்ட் எக்ஷன் அடிக்கும். ஸோ இதை என்ன செய்ய போகிறோம் தெரியுமா, மூவ் பண்ணுறோம் ஃபைலை. ஸோ ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ண எல்லா ஃபைலுமே வந்து இந்த சைட்டுக்கு வந்து மூவ் ஆகிடும். ஸோ மூவ் ஆனது பின்னால் ஜஸ்ட் இவ்வளோ தான் நம்ம WordPress-ல வந்து இங்கே வந்து செய்ய வேண்டிய, அதாவது இந்த ஃபைல் சர்வருக்குள்ளே செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ அப்லோட் பண்ணதுக்கு பின்னால் உங்களோட டொமைனை வந்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னு சொன்னால் TamilTECH.us, ஓகே அதை என்டர் பண்ணணுன்னு சொன்னால், அதாவது நீங்கள் WordPress ஃபைல் அங்கே நம்ம என்ன ஃபைல் அப்லோட் பண்ணிக்கிறோமோ அதில் கன்ஃபிகர் பண்ணுறதுக்குரிய ஃபைல் வந்து, அதாவது ஒரு இன்டர்ஃபேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன லாங்குவேஜை செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கிலீஷை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் ஸோ இதில் பாருங்கள், டேட்டாபேஸ் நேம், டேட்டாபேஸ் யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஹோஸ்ட்
அப்படின்னு சொல்லி நிறைய கேட்போம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் டேட்டாபேஸ் யூசர் நேம் ஒன்று க்ரியேட் பண்ணணும், யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணணும், பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் தெரியுமா, இங்கே வாங்க அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து MySQLக்கு வாங்க. MySQLக்கு வந்ததுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டாபேஸ் இருக்கும். டேட்டாபேஸ் நியூ டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டேட்டாபேஸ் வந்து ஓகே டேட்டாபேஸ் நேம் வந்து அட்மின் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டேட்டாபேஸ் யூசர் நேம் வந்து யூசர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். யூசர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு பாஸ்வேர்டு ஒன்று நீங்கள் என்டர் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் க்ரியேட் டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிட்டுது. க்ரியேட் ஆனதுக்கு பின்னால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல நம்ம டேட்டாபேஸ் யூசர் நேம் வந்து டேட்டாபேஸ் நேம் அட்மின் கொடுத்திருந்தோம். டேட்டாபேஸ் யூசர் வந்து யூசர்னு கொடுத்திருந்தோம். ஸோ பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளணும். ஸோ கொடுத்த பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சு டைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு பின்னால் சப்மிட் கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்த உடனேயும் இந்த இடத்துல பாருங்கள் எல்லாமே ஓகே ஆகிட்டுது. ஸோ ரன்னை கொடுத்துக்கிறேன். நான் ரன்னின்னு சொல்ல கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன செய்ய போகுது, இப்போ வேர்ட்பிரஸ்ஸுக்குரிய நம்ம சைட் நேம் கொடுக்க போகிறோம். சைட் நேம் வந்து என்ன செய்கிறோம் தெரியுமா, ஒரு நம்ம இப்போ நம்ம டொமைன் நேம்ட பேரையே கொடுத்துக்கலாம், TamilTECH. ஓகே தானே, TamilTECH கொடுத்துருக்கிறோம். யூசர் நேம் அதாவது நம்ம அந்த சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி ஸோ யூசரும் ஒரு பாஸ்வேர்டும் கொடுக்க வேண்டியது. அதுக்கு வந்து நான் அட்மின் கொடுத்துக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து ஜஸ்ட் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துக்கிறேன் நான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்வேர்டு வந்து வீக்காக அல்லது இதான் சொல்லி கேட்கும். ஸோ இதில் வந்து நான் கன்ஃபார்ம் வீக் பாஸ்வேர்டு தானே ஆல்ரெடி அப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். வீக் பாஸ்வேர்டு இமெயில் அட்ரஸை கொடுத்துக்கிறேன் நான். அதாவது இதில் ஃபுல் டீட்டெயிலுமே வந்து இமெயில் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து அந்த இமெயில் அட்ரஸுக்கு இந்த இமெயில் அட்ரஸுக்கு காப்பி பண்ணி வைக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்த சர்ச் இன்ஜினை விசிபிலிட்டி பண்ணியாண்டு இருக்கிறாங்க. எஸ்ஸை கொடுத்துருங்க. அதுக்கு பின்னால் இன்ஸ்டால் வேர்ட்ப்ரெஸ்ஸை கொடுத்ததுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வேர்ட்ப்ரெஸ் ஆல்மோஸ்ட் டன் ஆகிட்டுது. ஸோ இன்ஸ்டால் ஆகிடுது வெப்சைட். ஸோ இதுக்கு பின்னால் நீங்கள் லொகினை கொடுத்துக்கலாம். லொகினை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சைட்டுக்கு வந்து லொகின் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷனை வந்து இங்கே தந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு பின்னால் நீங்கள் லொகின் பண்ணிக்கலாம். அல்லது இது இல்லை நீங்கள் உங்களுக்கு சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இந்த சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஸோ ஆல்ரெடி ஒரு பேசிக்கான தீம் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ண மாதிரி இருந்தாக்கா இந்த இடத்துல இதை லொகின் பண்ணுறதுக்கு /1 டைப் பண்ணிவிட்டு WP dash admin ஸோ இந்த மாதிரி என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் லொகின் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி நீங்கள் லொகின் பண்ணிக்கலாம். ஸோ லொகின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா, ஆல்ரெடி ஒரு பாஸ்வேர்டு ஒன்று நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு ஒன்று இது அட்மின், அதாவது வேர்ட்ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்த பாஸ்வேர்டு, டேட்டாபேஸ் இல்லை வேர்ட்ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்த பாஸ்வேர்டு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் அட்மின் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ லொகின் பண்ணிக்கிறேன் நான். ஸோ லொகின் பண்ணதுக்கு பின்னால் ஓகே உங்களோட வேர்ட்ப்ரெஸ் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டுது. உங்களோட வேர்ட்ப்ரெஸ்ஸில் டாஸ்க் போர்ட் ஓப்பன் ஆகிட்டுது. ஸோ இதுக்கு பின்னால் நீங்கள் எப்படி தீம் இன்ஸ்டால் பண்ணுற அப்படிங்கிற விஷயங்கள் இதுக்கு பின்னால் நீங்கள் போஸ்ட் பண்ணுறது இங்கே வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமான அடுத்த வீடியோவை நான் இன்ஷால்லா தொடர்ச்சியாக செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.